ஹலோ பிரண்ட்ஸ். தமிழ் சினிமாவுல இப்போதைக்கு இருக்க ரெண்டு மிகப்பெரிய துருவங்கள்னா அது தளபதி விஜயும் தல அஜித்தும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்களான்னு அவங்க ரசிகர்களை விட ஒட்டுமொத்த தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு மாஸ் ஹிட் படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிக்க விஜய் ஆசைப்பட்டார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்துல வந்த ஒரு மெகா ஹிட் படம். அது எந்த படம்? விஜய் என்ன சொன்னார்? முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பார்ப்போம். இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் நடிச்சு 2011ல வெளியான படம் தான் மங்காத்தா. அஜித்தோட 50வது படமான இது அவரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்த படத்துல அஜித்துக்கு இணையா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி ரோல்ல நடிச்சிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த மோதல் தியேட்டரே அதிருற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதும் தளபதி விஜய் டைரக்டர் வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அப்போ தான் அந்த ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்லிருக்காரு விஜய். வெங்கட் பிரபு சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பேசும்போது என்ன சொன்னார்னா, மங்காத்தா படம் பார்த்த விஜய் என்னை கூப்பிட்டார். இந்த படத்துல அர்ஜுன் சார் நடிச்ச அந்த ரோல்ல என்னை நடிக்க கேட்டிருக்கலாமே, நான் கண்டிப்பா நடிச்சிருப்பேன். அஜித்தோட 50வது படம் இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லிருக்காரு. இதை கேட்ட வெங்கட் பிரபுவுக்கே பயங்கர ஷாக். சார் நீங்க நடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கேட்டிருப்பேனே சொல்லிருக்காரு. அப்போவே மங்காத்தாவுல அஜித் விஜய் சேர்ந்து நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க பிரண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மங்காத்தாவுல விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.